சோதனை நடத்த போறாங்க, சோதனை நடத்தினா கைது செய்ய போறாங்கன்ற ஒரு அந்த பார்வை மக்கள் மத்தியில எழணும். இது 4 நாள் பரபரப்போட இருக்குது. அதாவது சோதனை செய்கிறாங்க, அடுத்து ஒரு பேச்சு வரும் பாருங்க, இத்தனை டாக்குமெண்ட் பிடிக்கப்பட்டது, இத்தனை சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது, இத்தனை ரொக்கம் கைப்பற்றப்பட்டது, எல்லாம் கைப்பற்றுவாங்க. அதை கைது பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? அப்படியே கைது பண்ணாலும் கைது பண்ணதோட முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் அவங்க என்னைக்குனாலும் ஜாமீன் வாங்கி வருவாங்க. இப்போ செந்தில் பாலாஜி ஜாமீன் வாங்கி நம்ம அதுக்கப்புறம் வழக்கு ப்ரொசீடு பண்ணுறது எப்படி? அந்த ப்ரொசீடிங்ஸ் தான் நமக்கு தேவை. வழக்கு எந்த அளவு இருக்குது? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்களா? குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சா? குறுக்கு விசாரணை நடந்துச்சா? சாட்சியங்கள் விசாரணை நடந்துச்சா? விசாரணை நடந்து கன்விக்ஷன் ரேட் என்ன, அதாவது தண்டனை பெற்று கொடுத்தார்களா? இது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் தான் அமலாக்கத்துறை மேலே நம்பிக்கை வரும் மக்களுக்கு. இல்லைன்னா ஒரு 2 நாள் பரபரப்பு. நமக்கு இப்போ அரசியல் ரீதியாக நமக்கு தெரியும், குற்றவாளி பெரியசாமி குற்றவாளி தான், பெரியசாமி தவறு செய்திருப்பார் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும், பரவலாக இருக்கும். அது 4 நாள் கழித்து அது இல்லைன்னு தெரியலன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதனால் இந்த ரெய்டு நியாயம், உண்மை தான். ஆனால் அது ப்ரொசீட் ஆகணும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அப்போ தான் நம்ம நம்ப முடியும் அமலாக்கத்துறையும்.